ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் அவல் தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா பார்க்கலாம். நம்ம பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி அவலும். இதை நல்லா கிரைண்டரில் போட்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சாச்சு மாவு. இதில் 1/2 கப் புளிக்காத தயிர் விட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு வரணும். புளிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தோசை ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் புளிக்கட்டும். இப்போ நம்ம மாவு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு, நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சூடான கல்லில் 1 கரண்டி மாவு எடுத்து அப்படி குண்டாக ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம தோசை குண்டா சின்னதாக ஒரு தோசை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா செவக்க விட்டுடலாம் தோசையை. இது இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவந்த உடனே நம்ம தோசை எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் தோசை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே மாவில் நம்ம மெலிசாக ஒரு தோசை ஊற்றி பார்க்க போகிறோம். 1 கரண்டி மாவு விட்டு நல்லா மெலிசாக தோசையை வாத்துட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் செவக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசையை நம்ம பாருங்க, எவ்வளோ பேப்பர் மாதிரி எவ்வளோ மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே மாவு தான், அப்படியே ஊற்றுனீங்கன்னா மெலிசாக ஊற்றுனீங்கன்னா மொறுன்னு இருக்கும். குண்டாக ஊற்றுனீங்கன்னா பஞ்சு மாரி சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.